அஞ்சலி கூடவே நம்ம சாயும் ஹாஸ்பிடலுக்கு வந்துடுறான். நம்ம அஞ்சலியோட தங்கச்சியும் மாப்பிள்ளையோட போட்டோவை முன்னாடியே பார்த்திருப்பாங்க. அதனால நம்ம சாய் வந்ததுமே அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அஞ்சலி வந்ததுமே நம்ம சாய தனியா கூட்டிட்டு போய் நீங்க என்ன எதுக்கு இங்க வரீங்கன்னு கேட்டுட்டு நீங்க இந்த இடத்தை விட்டு கிளம்புங்கன்னு சொல்லிடுறான். அவனும் கிளம்பிடுறான். ஆனா அஞ்சலியை தனியா விட்டு போக மனசு இல்லாம மறுபடியும் அஞ்சலி பக்கத்திலேயே வந்துடுறான். அப்ப டாக்டரும் நம்ம அஞ்சலி கிட்ட வந்து ஃபீஸ் டீடைல்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம அஞ்சலியோட கார்டு வீட்ல இருக்கும். அதை எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கிறப்ப நம்ம அஞ்சலியோட பாட்டி வந்து நீ சாய் கூடயே போன்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம சாய கார்லயே கூட்டிட்டு போய் வீட்ல கார்டு எடுக்கலான்னு உள்ள போறான். வீட்டுக்குள்ள போனதுமே வாஷ்ரூம் எங்க இருக்குன்னு அஞ்சலி கிட்ட கேட்டுட்டு உள்ள போனா உள்ள யாரோ ஒரு பெரிய கம்பியை வச்சு நம்ம சாயோட தலையிலேயே அடிச்சிடுறாங்க. யாருன்னு பார்க்கும் போதுதான் தெரியுது வீட்ல யாரும் இல்லாத சமயத்துல ஒரு திருடன் உள்ள வந்திருக்கான்னு. நம்ம சாய வெளியில வச்சு கதவை பூட்டிடுறான். உள்ள அஞ்சலி இருக்கிறனால பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறா. இதனால இவனும் பைப்பு வழியாவே மேல ஏறி வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அஞ்சலி அந்த திருடனை போட்டு பயங்கரமா அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்கா. நம்ம சாய ஒரு வழியா வந்து நம்ம அஞ்சலியை காப்பாத்திடுறான். மறுபடியும் அந்த திருடன் அட்டாக் பண்ணலாமேன்னு வரப்ப கம்பியை வச்சு அவனோட தலையிலே அடிச்சு அவனை மயக்க போட வச்சிடுறா. அவனுக்கு என்னாச்சோ ஏதாச்சும்னு செக் பண்ணி பாக்குறப்ப அவன் இறந்தே போயிருப்பான். வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்கன்னா ஏதோ சவுண்ட் கேக்குதேன்னு போலீஸுக்கு கால் பண்ணி வர வச்சிருப்பாங்க. அவங்க வீட்டுக்குள்ள வந்து பார்த்ததும் இந்த ரெண்டு பேரையுமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போயிடுறாங்க. யாரா அவனை கொலை பண்ணானே இவங்க ரெண்டு பேரையுமே கேட்கும் போது நான் தான் கொலை பண்ணேன்னு மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் கேக்குற அந்த போலீஸுக்கே ஒண்ணுமே புரியல. அப்புறம் தான் தெரியுது அந்த திருடன் இறந்திருக்கனா மாட்டான், மயக்கத்துல தான் இருந்திருப்பான்னு.